பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலேயும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. இந்த காலவேளையிலேயும் சோத்திருக்கிற கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் புதிய கிருபையினாலும், புதிய வெளிப்பாடுகளாலும், புதிய வார்த்தைகளாலும், புதிய இரக்கங்களாலும், புதிய நன்மைகளாலும் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்கிற ஒரு நாளாக, உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கிற ஒரு நாளாக சோத்திருக்கிறோம். பாவத்தின் மேல் ஜெயம் எடுக்கிற ஒரு நாளாக கர்த்தர் இந்த நாளை மாற்றி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். சோத்திருக்கிறோம். நம்ம எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த புதிய நாளை எங்கள் ஆயுசு நாட்களோடு ஒரு நாளாக இணைத்து தந்ததுக்காய் சோத்திரம். இந்த காலைவெளியிலேயும் உங்கள் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரே மை சோத்திரம். பாடப்படுகிற பாடல்கள், கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம் எல்லாவற்றிலேயும் கர்த்தருடைய பிரசன்னம், கிருபை, தயவு, மகிமை உண்டாயிருக்க உதவி செய்யும். தாழ்த்துறம் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2010 வருஷத்திலே உழவர்கரையிலே சென்னை பெந்தேகோஸ்தே சபையினுடைய பாண்டிச்சேரியினுடைய கிளை சபை திறக்கப்பட்டது. அந்த நாளில் கர்த்தருடைய சபையிலிருந்து புறப்படுகிற 7 ஆசீர்வாதங்கள் என்கிறதான தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த நாளில் அந்த வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. கேளுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வருகை பரியந்தமும் இந்த ஆலயத்திலே இந்த சுற்றுப்புற மக்கள் வந்து கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தருடைய நாமத்தை விடுதலையோடு கூட ஆராதிக்கும். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளாகவும், என் செவிகள் கவனிக்கிறவைகளாகவும் இருக்கும். என் இருதயம் என்னாலும் இந்த ஆலயத்தில் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னாரே. இந்த நாளில் பரிசை செய்து அந்த விகலை பெற்றுக்கொண்டது கர்த்தர் அப்படியே அங்கீகரித்து ஹல்லேலூயா. அதை பாஸ்டர் சபையுடைய மூத்த
மகிழ்வுடன்
கோட்டை எழுது எழுது இயேசுவின் படை எங்கள் கோட்டை எழுது எழுது இயேசுவின் படை இயேசுவின் சன்னதியினாலே தேசத்தை சுதந்தரிப்போமே யோசுவாவின் சன்னதியினாலே தேசத்தை சுதந்தரிப்போமே உடன்படிக்கப்பட்ட நம்மோடு ஊராய் வலம் வருவோமே உடன்படிக்கப்பட்ட நம்மோடு ஊராய் வலம் வருவோமே துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம் துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம் துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம் துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம் கோட்டை இயேசுவின் படை கோட்டை இயேசுவின் படை தாங்கிக்கும் இடத்தையும் கர்த்தர் தம்மிடுவாரே தாங்கிக்கும் இடத்தையும் கர்த்தர் தம்மிடுவாரே எதிர்க்கின்ற எவராலுமே முடியாது வாக்குறுத்தாரே எதிர்க்கின்ற எவராலுமே முடியாது வாக்குறுத்தாரே துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம் துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம் துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம் துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம் கோட்டை இயேசுவின் படை கோட்டை இயேசுவின் படை மோசையோடு இருந்தது போல சேனைகளின் கட்டணமோடு மோசையோடு இருந்தது போல சேனைகளின் கட்டணமோடு தளபதியாம் செல்கிறார் கலந்திடாமல் தொடர்வோம் தளபதியாம் செல்கிறார் கலந்திடாமல் தொடர்வோம் துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம் துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம் துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம் துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம் கோட்டை இயேசுவின் படை கோட்டை இயேசுவின் படை அச்சமின்றி துணிந்து செல்லுவோமே அறிவித்து ஆர்ப்பரிப்போமே அச்சமின்றி துணிந்து செல்லுவோமே அறிவித்து ஆர்ப்பரிப்போமே கர்த்தர் வார்த்தை நம் வாயிலே நிச்சயமாய் வெற்றிடுவோமே கர்த்தர் வார்த்தை நம் வாயிலே நிச்சயமாய் வெற்றிடுவோமே துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம் துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம் துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம் துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம் கோட்டை இயேசுவின் படை கோட்டை இயேசுவின் படை கர்த்தர் செய்த அற்புதங்களை ஏழுபட்டு நடக்கின்றன
எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் நான் ஜெபத்தை முடிக்கிற வேளையிலே நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு எவ்வளவு சத்தம் இருக்கிறதோ அவ்வளவு சத்தமாய் ஆவே ஆண்டவரே அப்படியே எங்களுக்கு செய்யும் என்று சொல்லி நாம் என்ன செய்வோம், பிரதித்துடன் சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் செய்வாராக. முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாக இருக்கும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. நாங்கள் முழு இதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உமது உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறேன். தேவன் மெய்யாகவே மனுஷனோட பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதே, நாங்கள் கட்டின ஆலயம் ஏமாத்திரும். இப்பொழுதும் எங்கள் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு நம்முடைய கண்கள் திறந்தவர்களும் நம்முடைய செவிகள் கவனிக்குமாய் இருப்பதாக. மோசே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவிய போதும், சாலமோன் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்த போதும் கர்த்தருடைய மகிமை நிரம்பியது போல நீர் தந்த இந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமையை நிரப்பி பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம், அபிஷேகம், பாதுகாவல், இரவும் பகலும் உண்டாகிய ஜெப அக்னி ஒருபோதும் குறையாமல் எந்நேரம் நிரம்பி வழிவதாக. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பருவத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் நமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகள் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும் என்ற வேத வசனத்தின்படி இந்த ஆலயத்திலிருந்து புறப்படும் வேத வசனங்களுக்காகவும் உங்களுடைய மகிமையை தேடி பிரஜாதிகள் அனைவரும் திரளாய் வந்து தேவ ஆசீர்வாதம் பெரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்வீராக. உம்முடைய இந்த ஜே நகர் ஆலயத்தில் பிரவேசிக்கும் அனைவரும் சங்கீதம் 63:5 ஏசாயா 35:10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்ற வசனத்தின்படி அவள் துக்கம் சந்தோஷமாகவும் புலம்பல் களிப்பாகவும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. என்னாகும் 23:22 படி யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லும் இல்லை என்ற வேத வசனத்தின்படி உம்முடைய ஆலயத்தில் பிரவேசிக்கிற மக்களுடைய வியாதிகள், பில்லிசூனியம், பிசாசின் கட்டுகள், மாந்திரியங்கள் எல்லாம் நீக்கி பூர்ண விடுதலையும் சுகம் பெற்று மகிழ்ச்சியோடு துதித்துக் கொண்டு முதல் மகிமையை செலுத்தி திரும்பி போவார்களாக. தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி உண்டாகிற போதும், சுனாமி, பூமி எதிர்ச்சி, சூறாவளி, மழையின்மை போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிற போதும், பாதைகளால் உண்டாகும் வியாதிகள் வரும்போதும், சத்துரு தலையெடுத்து உங்கள் ஜனங்களை அடக்கி ஆள நினைக்கும் போதும் உங்களுடைய ஜனங்கள் இந்த ஆலயத்திலே வந்து ஜெபிக்கும் சகலவித விண்ணப்பங்களையும் தேவனில் கேட்டு பாவங்களை மன்னித்து தேசத்தை சேமத்தை கண்டிடுவீராக. ஜே நகர் விசுவாசிகள் புதிய ஆலயத்திற்காக செய்த தங்கள் சரீர உழைப்பாலும் தங்கள் நேரங்களையும் பிரயாசங்களையும் பணத்தாலும் ஜபத்தாலும் செய்த எல்லாத்தையும் கண்ணோக்கி பார்த்து அவர் குடும்பங்களையும் அவர் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வேறு அடைத்து பெருக பண்ணி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய இந்த ஆலயத்துக்கு வரும் பிரஜாதிகள் தங்கள் பாவங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விடும்போது அவர்கள் பாவங்களை மன்னித்து ஜெபத்தை கேட்டு தேவ சமாதானத்தை தந்துள்ளாக. இந்த ஆலயத்தில் பிரவேசிக்கும் எல்லா ஜனங்களுக்கும் பிரமிப்பும் ஆற்றலும் உண்டாகும்படி தேவரீர் உங்களுடைய கருத்தின் கிரியைகளினால் உண்டாகும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் குணமாக்கும் வரலாறு உண்டாகும் விடுதலையும் சந்தோஷங்களையும் பற்றி கேள்விப்படும் ராஜாக்களும் பிரபுக்களும் இந்த ஆலயத்தில் வாசம் பண்ணும் உண்மை கண்டு பணிந்து கொள்ள தேடி ஓடி வந்து அவர்களும் ஆசீர்வாதம் பெறுவார்களாக. இந்த ஆலயத்திற்குள் நிறையும் சிறைப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், மனோடமாகி ஒடுங்கி போனவர்கள், விதவைகள், திக்கற்றவர்கள் சங்கீதம் 36:8 படி உமது ஆயத்துள்ள வசனத்தினாலே உண்டாகும் சம்பூரத்தினால் திருப்தி அடைந்தவர்களாக உமது பேரின்ப நதியினால் அவர்களது
தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக ஆற்றப்பட்டு தேற்றப்பட்டு தேவ சமூகத்தில் இளைப்பாரி புது பிறர் அடைந்து புது சிருஷ்டியாக்கப்பட்டு உம்மை துதித்து மகிழ்வார்களாக. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, தாவீது போன்றவர்கள் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளையெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார் என்ற வசனத்தின்படி கர்த்தருக்கு பயந்து நடந்து தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொண்டது போல இந்த ஆலயத்தில் உங்களுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதித்து சகல ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்தி காட்டி நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்ற பிரஜாதிகள் அறிவதனால் நீர் மகிமைப்படுவீராக. இந்த ஆலயத்தில் உங்களை தொழுது கொள்கிற பிள்ளைகளுக்கு தேவ சித்தப்படி அவர்களை சுவிசேஷர்களாக, மிஷனரிகளாக, தீர்க்கதரிசிகளாக அழைப்பையும் ஆளுகைகளையும் தந்து ஆவியின் கனிகளினால் நிறைந்தவர்களாக ஊழியத்தை செய்யும்படி ஆசீர்வதிப்பீராக. மல்கியா 3:1 ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கவும் தசம பாகங்களையும் காரியங்களையும் கொண்டு வர பண்ணி வானத்தின் பறவைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தப்படுவதாக. பிறனுக்கு தீங்கு நினைத்ததையும் பொய்யான எழுதலையும் வெறுத்து உபவாசங்கள் மகிழ்ச்சியாய் கை கொண்டு சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகித்து மக்கள் நடப்பதை கண்ட பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரின் 10 மனுஷர் இந்த சபை மனிதரின் ஒருவரின் கடத்தை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். ஆகியால் உங்களோடு கூட சபைக்கு வருகிறோம் என்று சந்தோஷமாக சபைக்கு வருகிறதான ஆசீர்வாதத்தை மக்களுக்கு தந்துவிடுவீராக. நீங்கள் பருகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி பூமியுள்ள அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற வாக்குத்தத்தையும் கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்த வேண்டிய வாக்குத்தத்தையும் சபை மக்கள் சுதந்திரத்துக் கொள்வதாக ஜே நகரையும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளையும் புதுவை மாநிலத்தையும் ஆளுகை செய்வதாகவும் இந்த சபைக்கு வருபவர்கள் அனைவரும் இந்த வாக்குத்தத்தை சுதந்திரத்துக் கொள்வதாக திரும்பி போகும்படி ஆசீர்வதிப்பீராக. சபை மக்களுடைய வருமானங்கள் ஒரு நாளும் பொத்தல் பயிரில் போடப்படாமல் சங்கீதம் 128 கொடுக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதங்கள் அனைத்தும் சபை மக்களுக்கு சபைக்கு வரும் புறஜாதி மக்களுடைய வாழ்விலும் நிறைவேற்றப்படுவதாக என்று ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஊழியம் செய்யும் எங்கள் ஆசாரியரை இன்னும் தேவ ஞானம், தேவ பலன், தேவ கிருபையினால் நிரப்பி அவரையும் அவர்கள் தாயாரையும் அவர் குடும்பங்களையும் அதிகமாய் ஆசீர்வதிக்கவும் விசுவாச மக்களை உண்மை அறிகிற அறிவிலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் ஒருமனப்பாட்டிலும் அதிகமாய் பெருக செய்யவும் எவ்வித சூழ்நிலையிலும் விசுவாச மக்கள் சோர்ந்து போகாமல் ஓடி அவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக மேன்மையை பெற்றுக்கொள்ளவும் இந்த ஆலயத்தை ஒரு வாய்க்காலால் மாற்றி ஆசீர்வதிப்பீராக. நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. மானுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. எந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்தாலும் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தான். இங்கே எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவை பற்றி பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா அவன் ராஜ பரிபாலனை செய்யும்படி அவனுக்கு சிங்காசனம் கையளிக்கப்பட்ட பொழுது அவன் முதலாவது அரண்மனையை திறக்கவில்லை, முதலாவது அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை அவன் திறந்தான். ஆனால் எசேக்கியா ராஜா ஆட்சி செய்ததற்கு முன்பாக இருந்த ராஜாக்கள் எல்லாம் அவர்கள் சிங்காசனத்தை பழுது பார்க்கிறவர்களாகவும் அரண்மனையை பழுது பார்க்கிறவர்களாகவும் தங்களுக்கு உண்டானவைகளை மாத்திரம் நோக்குகிறவர்களாகவுமே அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் எசேக்கியா ராஜா அரண்மனையோ அல்லது மற்ற சிங்காசனமோ மற்ற அரண்மனைக்கு அடுத்த காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை அவன் முதலாவது நோக்கி பார்க்காமல் அவன் ராஜாவாய் பொறுப்படுத்த போது ஆலயத்தின் கதவுகளை அவன் திறந்தான். அல்லேலூயா.
இந்த நாளிலேயும் ஆண்டவர் இந்த ஆலயத்தின் கதவுகளை ஆண்டவர் திறந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கர்த்தருடைய பிள்ளை முதலாவது ஆலயத்திற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், ஆலயத்திற்கு கதவுகளை திறக்க வேண்டும், ஆலயத்திற்காக உங்கள் இருதய கதவை திறக்க வேண்டும், உங்களுடைய இருதயமாகிய ஆலயம் திறந்திருக்க வேண்டும். அதுபோல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எழுத்தின்படியாக கொடுத்திருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தை நாம் கனம் பண்ணுகிறவர்களாக, அதை நேசிக்கிறவர்களாக, அதை திறக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சாமுவேல் என்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அந்த சின்ன பிள்ளையாய் சாமுவேல் இருக்கும் பொழுது அவன் ஆலயத்தின் கதவுகளை திறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே ஆண்டவர் அவனை பிற்காலத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அவனை மாற்றினார். ஆகவே ஆலயத்தினுடைய கதவுகளை எசேக்கியா ராஜா திறந்தான். இன்றைக்கு நான் ஒரு 7 குறிப்புகளை ஆவியானுடைய ஒத்தாசைப்படி சொல்லுகிறேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆலயத்தை திறக்கும் பொழுது அந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற 7 ஆசீர்வாதங்களை இந்த நாளில் நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லி இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆலயத்திலிருந்து அந்த நன்மை புறப்பட்டு நீங்கள் நன்மைகளோடு இந்த இடத்தை விட்டு போகும்படியாக நான் விரும்புகிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாததற்கு காரணம் அவர்கள் திறந்திருக்கிற ஆலயத்திற்கு முன்பதாக தங்கள் வாழ்க்கை நிறுத்தாமலும் தங்களுக்கு முன்பதாக ஆலயத்தை திறக்காமலும் இருக்கிறதுனாலே நன்மைகள் புறப்படாது இருக்கிறது. எசேக்கியாவினுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கு காரணம் அவன் ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்திலேயே ஒரு சிறப்பு மிக்க இடம் கர்த்தருடைய ஆலயம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆஸ்வதிக்க வேண்டுமானால் ஆலயத்தின் கதவுகளை நீங்கள் திறக்க வேண்டும். ஆலயத்தின் கதவுகளை திறப்பது என்றால் என்ன? அந்த ஆலயத்தில் வந்து ஜெபிப்பது, ஆலயத்தினுடைய காரியங்களை பற்றி யோசிப்பது, ஆலயத்தில் நாடோறும் கர்த்தரை புகழ்வது, ஆலயத்தில் செய்யப்படுகிற அந்த சொல்லப்படுகிற சத்தியங்களுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பதற்கு போன்ற காரியங்கள் தான். ஆலயத்தை அவன் திறந்தான், ஆலயத்தை பழுது பார்த்தான், ஆலயத்திற்கு எசேக்கியா முக்கியம் கொடுத்தான். அதனாலே எசேக்கியாவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு பிசாசு நம்முடைய தலைமை சபையில ஒரு பிசாசு ரொம்ப ஆடி கிடந்தது. உடனே அந்த பிசாசை நீங்க சர்ச்சுக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசி கட்டளை போட்டேன். அப்போ அந்த பிசாசு சொல்லுது, விவரமானவர் உள்ள இருக்கிறாருன்னு வரமாட்டேன்னு. எப்படி விவரமானவர்? எனக்கு புது வார்த்தை. பிசாசுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வெளிப்பாடா? சோத்திரம். இந்த மாதிரி வார்த்தை இயேசுநாதர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லாம போறேன். விவரமானவர் உள்ளே இருக்கிறார், அதனால நான் வர முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரை பத்தி விசாஸ் எப்படி சொல்லுவார்? அவர் எப்படிப்பட்டவர்? விவரமானவர். நான் சொல்லுகிறேன், இந்த ஆலயத்தில் விவரமானவர் தங்கி வாசம் பண்ணுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. விவரமானவர் என்ன? எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாருடைய கண்ணீரை துடைக்கிறவர், எல்லாரையும் வாழ வைக்கிறவர், எல்லாரையும் உயர்த்துகிறவர், எல்லாரையும் மேன்மைப்படுத்துகிறவர், எல்லாருடைய இருதயங்களை அறிந்தவர், எல்லாருடைய துக்கங்களை அறிந்தவர். இந்த ராத்திரி வரை இங்கு அசைவாடி கொண்டிருக்கிறார்கள் விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த ஆலயத்தில் உன்னுடைய சகல பிரச்சனைகளையும் அறிந்த ராஜா இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி வெளியில எங்கிருந்தாலும், இந்த ஷாமினாவுக்கு கீழே இருந்தாலும் கைகளை தட்டி செல்வீங்கள். இந்த சத்தத்தின் வழியாக ஒரு கிருபை, ஒரு பிரசன்னம், ஒரு மகிமை உங்களுக்குள் பாய்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் இந்த ஆலயத்தை திறந்திருக்கிறார். இந்த ஆலயத்தில் இருந்து ஒரு ஆசீர்வாதம் உனக்காக ஆண்டவர் புறப்பட பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆலயத்தை எசேக்கியா ராஜா திறந்தான். ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய 7 காரியத்தை சொல்லுகிறேன். முதலாவது, ஒரு ஆலயத்திலிருந்து ஒரு விசுவாசிக்கு என்ன காரியம் புறப்பட்டு வருகிறது? யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். யோவேல் 3ஆம் அதிகாரம் 18. அக்காலத்திலே பர்வதங்கள் திராட்சை ரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சீட்டீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்படும். நம்பர் 1, கர்த்தருடைய ஆலயத்தை நாம் திறக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்திற்காக நம் இருதயத்தை திறக்கும் பொழுது, இந்த ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்படும். அல்லேலூயா. முதலாவது குறிப்பை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆலய
இருக்கிறது. சத்தமிட்டு சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆலயத்தில், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு ஊற்று இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, அது ரட்சிப்பின் ஊற்று, அது சந்தோஷம் என்கிற ஊற்று, அது சமாதானத்தின் ஊற்று, அது மகிழ்ச்சியின் ஊற்று, அது அபிஷேகத்தின் ஊற்று. இந்த சபையில் ஒரு ஊற்று இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை சொல்ற பாருங்க, சபைக்கு வெளியே கிணறு இருக்கலாம், ஆனால் சபையில் ஊற்று இருக்கிறது. கிணறு வற்றி போகும், ஊற்று ஒரு நாள் வற்றாது. ஹல்லேலூயா. சபைக்கு வெளியில சினிமா, நாடகங்கள், அது மாத்திரமல்ல, உலக பிரகாரமான சாராயத்தை குடிப்பதினாலும், கள் குடிப்பதினாலும், இச்சையான காரியங்களை செய்வதனாலும் சில பல சந்தோஷங்கள் சபைக்கு வெளியில் காணப்படலாம். அதெல்லாம் ஒரு கிணறு போல, கொஞ்ச நாள் தண்ணீர் கொடுக்கும், கிணறு வற்றி போகும். ஆனால் சபையில் கிணறு அல்ல, சபையில் கர்த்தர் ஒரு ஊற்றை வைத்திருக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த ஊற்று என்றும் வற்றாத ஊற்று. இங்கிருந்து உன் இருதயத்துல பாயிற சந்தோஷம் என்கிற ஊற்று நீ சாகர வரைக்கும் அது உனக்குள்ள ஊறிக்கொண்டே இருக்கும். இந்த சபைக்குள் இருந்து புறப்படுகிற அபிஷேகம் என்னும் ஊற்று நீ சாகர வரைக்கும் அது உன்னை அபிஷேகத்தில் நடத்தி கொண்டே இருக்கும். இந்த இடத்துல புறப்படுகிற ஊற்று நீ வலது புற இடது புற சாயும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய வழி இதுவே என்று உன்னை அது ஏறிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஊற்றுதான் சபையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை வெளியே சொல்லலாம், அப்படி இருக்கிறது உங்களுக்கு தான் குழப்பி தெரியல, உங்களுக்கு தான் ஒரு அறிவும் இல்லை, எந்த நேரமும் பாட்டு துதி ஆராதனைன்னு சொல்லி அப்படியே கோயிலுக்கு குழம்பு போயிட்டு இருக்கிறீங்க. எங்கெல்லாம் பாருங்க, எப்படி சினிமா பார்க்குறோம், எப்படி நாங்கள் ஜாலியா இருக்கிறோம், எப்படி எல்லாம். நீங்க சொல்லுங்க, அம்மா நீங்க எல்லாம் கிணறு, நீங்க எல்லாம் ஒரு கால் வச்சு போய் விடுவீர்கள். உங்கள் சந்தோஷம் இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு அது பெரிதாய் தோன்றலாம், அவைகள் ஒரு நாள் வற்றி போகும். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஆலயம் கொடுத்திருக்கிறார். நாங்கள் அங்கே ஏன் அடிக்கடி போய் வருகிறோம் தெரியுமா? அங்கே தேவன் எங்களுக்கு ஒரு ஊற்று வைத்திருக்கிறார். அங்கே எங்களுக்கு ஒரு ஊற்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஊற்று ஒரு நாள் வற்றி போகாத ஒரு ஊற்று. அனுதினமும் இந்த ஆலயத்தில் வந்து நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஒரு ஊற்றை கர்த்தர் நம் இருதயங்களில் பாய வைக்கிறார். அல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, கஷ்டத்தோட ஆலயத்துக்கு வந்தேன், நிம்மதி இல்லாம ஆலயத்துக்கு வந்தேன், என்னமோ ஒரு பாட்டு பாடினாங்க, அது என் இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்புறதுன்னு சொல்றாங்க. ஏன்? சபையில் ஒரு ஊற்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சிலர் அப்படியே சாதாரணமா வந்தேன், என்னமோ கூட்டாளதான் வந்தேன், அந்த ஊழியக்காரர் தான் பேசுறாரு, ஒரு வார்த்தையை இருதயத்தை அப்படியே உலுக்கி விட்டது, மகிழ் துக்கத்தோடு வந்தனா இப்ப சந்தோஷமா போறேன். எத்தனையோ பேர் சொல்றாங்களே, ஏன்? சபையில் ஒரு ஊற்று, தேவ சபையில் ஒரு ஊற்று. இன்றைக்கு அந்த ஊற்று உங்கள் இருதயத்தில் பாயும்படி ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஊற்று பாய்வதாக, அது வழிந்தோடுவதாக. ஹல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய கதவுகளை ஒரு மனிதன் திறப்பானானால், எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணி, இதோ வாசல் படியிலே கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கே நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியா இருந்தது. தண்ணீர் நீச்சலாளமும் கடக்க முடியாத நதியா இருந்தது. இரண்டாவது குறிப்பு சொல்லுகிறேன். ஒரு மனிதன் சபைக்கென்று தன்னை திறக்கும் பொழுது அவன் கடக்க முடியாத நீச்சலாளங்களுக்குள் ஆவியானவர் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமிட்டு சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆலயத்தில், சத்தமிட்டு சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் கடக்க முடியாத நீச்சலாழமான ஆசீர்வாதங்களை என் தேவனாகிய கர்த்தர் ஆலயத்திலிருந்து எனக்கு கொண்டு வருகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆலயத்திலே கணுக்கால் அளவு ஆசீர்வாதம் அல்ல, முழங்கால் அளவு ஆசீர்வாதம் அல்ல, இடுப்பளவுள்ள ஆசீர்வாதம் அல்ல,
போது சும்மா உப்பு சப்பானி அப்படி இல்லை. உன் கால் பூமியில படாதபடிக்கு உன்னை உன்னதங்களில் அப்படியே எம்மி பறக்கக்கூடிய அளவிற்கு கடக்க முடியாத ஆசீர்வாதங்களால் உன்னை நிரப்புகிறது தேவ சபை. அல்லேலூயா. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது. கடக்க முடியாத நதி, கடக்க முடியாத நதி. சும்மா ஆலயத்தில் வரேன் அப்படி இல்லை, கடக்க முடியாத நதி இங்கே பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது கடக்க முடியாத நதி. ஹல்லேலூயா. அந்த நதி இயேசு, அந்த நதி நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இந்த சபைக்குள் வரும் பொழுது அந்த அன்பின் நதியிலே நம்மை கர்த்தர் நீச்சல் அடிக்க வைக்கிறார். சில நேரத்தில் வல்லமையின் அந்த அனுபவங்களிலே கர்த்தர் நம்மை நீச்சல் அடிக்க வைக்கிறார். சில வேளைகளில் கர்த்தரை துதித்து பாடும் பொழுது அந்த பிரசன்னத்தில் நீச்சல் அடிக்க வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அப்படி ஆக்கி இருக்கிறார் உங்களை? ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். எத்தனையோ சபைக்குள் போகும் பொழுது என்னை கர்த்தர் கடக்க முடியாத நதியின் அனுபவத்திற்குள் போயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. சிவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. சிவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. சுவைக்குள்ள கடக்க முடியாத நதி இங்கே பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது. மூன்றாவது, ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆலயத்தை திறக்கும் பொழுது ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆவது அதிகாரம் 2ஆவது வசனத்தையும் 3ஆவது வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கடைசி நாளில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். மூன்றாவது, கர்த்தருடைய ஆலயத்தை திறக்கும் பொழுது வசனமும் வேதமும் புறப்படுகிறது. அல்லேலூயா. இதை சொல்லுகிறார் பாருங்கள். கடைசி நாளில் 2ஆம் வசனம், கடைசி நாளில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும், மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லாரும் சொல்லுங்கள், நான் ஆராதிக்கிற இந்த திருச்சபை மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். பழனி மலைக்கு மேல, திருப்பரங்குன்ற மலைக்கு மேல, சபரி மலைக்கு மேல, திருவண்ணாமலைக்கு மேல, இன்னைக்கு என்னென்னமோ மலையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. யாரு வேணாலும் இந்த சத்தத்தை கேட்டுட்டு போகட்டும். ஒரு நாள் வருகிறது, திருச்சபை அந்த மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். இது தீர்க்க தரிசனம். கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறேன். அந்த மலைகள் எல்லாம் ஒரு நாள் தாழ்த்தப்படும். சபையாகி இந்த மலை உயர்த்தப்படும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லவா ஜகதல துரவாக்கவா ரீமாலா துரவாக்கவா ரீமாலா துரவாக்கவா. இன்றைக்கு ஜனங்கள் சபரிமலைக்கு கூட்டம் கூட்டமாய் போய் கொண்டிருக்கிற அந்த கூட்டம், திருவண்ணாமலைக்கு ஜோதியை பார்க்கிறேன் ஜோதியை பார்க்கிறேன் என்று போய் கொண்டிருக்கிறவர்கள், பழனி மலைக்கு போகிறேன், திருப்பதிக்கு போகிறேன், திருப்பரங்குன்றம் போகிறேன் என்று சொல்லுகிற அந்த ஜனங்கள் எல்லாம் கடைசி நாட்களுக்கு திருச்சபை வந்துவிட்டது. This is the prophetical word. I am using the prophetical word. தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்லுகிறேன். நன்றாய் படித்துக் கொள்ளுங்கள். மிக சீக்கிரத்தில் அந்த மலைகளுக்கு மேலாக ஆண்டவர் தமது திருச்சபையை உயர்த்தப் போகிறார். அந்த ஜனங்கள் எல்லாரும் திருச்சபையை நோக்கி வரப்போகிறார்கள். கர்த்தரே ஆண்டவரே, கர்த்தரே ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிற நாள், கர்த்தரை ஆராதிக்கிற நாள். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் ஒரு மகிமையான ஒரு காரியத்தை இனி வரும் நாட்களில் செய்யப் போகிறார். நான் சொல்ற வார்த்தை தேவன் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா நீங்களா? கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அந்த மலைகள் எல்லாம் தாழ்த்தப்படும். ஆண்டவர் தமது மலையாகிய சபையை உயர்த்துவார். எல்லாரும் சொல்லுவாங்களா, டேடே நம்ம எங்கெங்கயோ மலைக்கெல்லாம் போனோம், புண்ணியமே இல்ல, வாங்க நம்ம கோயிலுக்கு போவோம், அங்கிருந்து வசனமும் வேதமும் புறப்பட்டு வரும்.
இன்றைக்கு நிறைய காரியம் எது பொய் என்று கர்த்தர் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த மலைகள் எல்லாம் ஒன்றுமில்லை. அந்த மலைகளிலே எந்த வல்லமையும் இல்லை. எந்த மனுஷனை மாற்றக்கூடிய சக்திகள் அந்த மலைகளில் எல்லாம் இல்லை. நாம் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம். அங்கே கர்த்தருடைய வசனமும் வேதமும் புறப்படும். அங்கே நமக்கு சௌக்கியமும் சம்பாத்தியமும் உண்டாயிருப்போம். வாருங்கள் என்று சொல்லி கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை ஜனங்களால் ஆண்டவர் நிரப்ப போகிறார். ஆமென். ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசன சபையில சொல்லிட்டேன். என்ன தீர்க்கதரிசனமா? இதே பாண்டிச்சேரியில ஜனங்களை கட்டடத்துக்குள் வச்சு அடக்க முடியாதபடி திறந்த வெளிகளிலே கர்த்தரை ஆராதிக்கிற நாள் பாண்டிச்சேரியில சீக்கிரமாய் வரப்போகிறது. அதை ஜனங்களை சபைக்குள்ள வைக்கவே முடியல. அவங்களை வெளியத்தான் வச்சு ஆராதிக்க வைக்கணும் போல இருக்கு. கட்டடங்களுக்குள் ஜனங்களை வைக்க முடியல என்று சொல்லும் நாள் இதோ சீக்கிரமாய் வருகிறது. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதாக 1 சாமுவேலினுடைய புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை 9வது வசனத்தை வாசித்து பார்த்தால் அங்கு வேதம் சொல்லுகிறது, தாவீதுக்கு ஆயுதங்கள் கையில இல்லை. யுத்தங்களுக்கு அவன் போக வேண்டியது இருந்தது. கையில் ஆயுதம் இல்லை. ஆனால் ஆயுதங்களுக்காக அவன் ஆலயத்துக்கு போனான். ஆலயத்துக்கு போய் அங்கிருக்கிற ஆசாரியனை பார்த்து கேட்டான், உங்களிடத்தில் பட்டயமாகிலும் ஈட்டியாகிலும் கேடகமாகிலும் இருக்கிறதா? யுத்தத்திற்கு எனக்கு ஆயுதம் இல்லை, ஆயுதம் இருக்கிறதா என்று சொல்லி ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியர்களை போய் கேட்டான். ஆசாரியன் சொன்னான், நீ ஏழே பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை கொலை செய்த பட்டயம் ஒன்று இருக்கிறது. அது இந்த ஏமோத்துக்கு பின்பாக ஒரு புடவையினால் சுற்றப்பட்டிருக்கிறது. அந்த பட்டயம் உனக்கு வேண்டுமா என்று சொல்லி கேட்டான். தாவீது சொன்னான், அந்த பட்டயத்துக்கு நிகரில்லை என்று சொல்லி ஆலயத்தில் அவன் பட்டயங்களை வாங்கி கொண்டு போனான். ஆலயம் திறக்கும் பொழுது ஆலயத்தில் உனக்கு ஆயுதங்களை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியில பிசாசு போராடுறான், மனுஷன் போராடுறான், பயங்கர போராட்டம். ஒரு பக்கம் வியாதி போராட்டம், ஒரு பக்கம் மனுஷ போராட்டம், ஒரு பக்கம் பிசாசு போராட்டம், ஒரு பக்கம் அவன் ஒன்றான், ஒரு பக்கம் இவன் குத்துறான். உலகத்துல போராட்டத்தின் நடுவில் தான் வாழ்றோம். அந்த போராட்டத்தை எல்லாம் ஜெயிக்கணும்னா அடிக்கடி சபையில வந்து ஆயுதங்களை வாங்கிட்டு போனோம். கைப்பற்றி கத்தரை சோதனை பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. அதே மாதிரி பாஸ்டர், எனக்கு ரொம்ப பிசாசு சோதிக்கிறான் பாஸ்டர், எனக்கு ஒண்ணுமே புரியல பாஸ்டர், என்ன பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஆயுதம் இல்லாத விசுவாசி. என்ன இல்லாத விசுவாசி? நீ ஆயுதம் இல்லை உங்க கையில். அதனாலதான் அவன் சொல்றான் இவன் சொல்றான்ட்டு. ஆயுதம் உள்ள விசுவாசி எடுத்து சொல்லுவோம். அல்லேலூயா. ஆயுதம் இல்லாதவன் தான் அப்படியே தொட்டை நடுங்கி கை நடுங்கி என்னடா என்ன பண்றதுன்னு தெரியல. ஆயுதம் உள்ளவன் எவன் கத்துனாரா? தொண்டையில ஒரு குத்து, வயிற்றுல ஒரு குத்து. அதுக்காக கத்தி எடுத்துட்டு புறப்பட்டு விடாதீர்கள். நான் சொல்லுகிறது அந்த ஆயுதம் அல்ல, அது ஆவிக்குரிய ஆயுதம். அது தலை என்னும் சீரா, ரட்சிப்பின் சீரா, ஆக்க வசம், கைகளில் வேதம் என்கிற பட்டயம். அல்லேலூயா. அந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டுதான் நம்ம போய் நின்னா சத்துரு நமக்கு முன்பாய் நிற்க முடியாதபடி அவன் எதிர்த்து ஓடுவான். கைதடி கத்தரை சொல்ற பண்ணுங்க. அல்லேலூயா. சில கேஸ்லாம் ஏன் சோது போகிறான்? ஆயுதமே ஒண்ணுமே இல்லாம போயிட்டு கோபிசாசம் அது எப்படி போகும்? ஆயுதமே கையில ஒண்ணுமே வச்சுக்காம நீ போய் சோதனம் சத்தியம் சொன்னா ஆயுதமே இல்லாம ஒரு பிரச்சனையை போய் டீல் பண்றதுனாலதான் நீ அநேக இடத்துல சோர்ந்து போற, சமயத்துல தோத்து போற. நீ என்ன செய்யணும் தெரியுமா? சபையில வந்து ஆலயத்தில் கதவை திறந்து உள்ள முட்டு போட்டு பரலோக தேவன் காண நீ ஜெபிக்கும் பொழுது உனக்கு ஆயுதங்களால் உன்னை நிரப்பி அனுப்புவார். அப்புறம் போய் பாருங்க, ஒரு பயம் நின்று பேச மாட்டான். அவன் சொல்லுவான், உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லும்படி ஆண்டவர் வைப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலரை பற்றிய திகில் எரிகோ பட்டணத்தாரை பிடித்தது. அல்லேலூயா. அப்போ சபைக்கு வருகிற பொழுது ஆண்டவர் ஆயுதங்களால் நம்மை நிரப்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும். ஆண்டவர்கிட்ட என்ன வாங்கணும்? ஆயுதங்கள்
ஆயுதங்கள் வாங்கணும். தலையில ஹெல்மெட் இருக்கணும், அது ரட்சிப்பு. கையில பட்டயம் இருக்கணும், அது பைபிள் வசனம். அப்புறம் ஒரு கேடயம் இருக்கு, அது விசுவாசம். இதெல்லாம் வெப்பன்ஸ். ஹல்லேலூயா. டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் என்று சொல்வார்கள். நம்ம கையில குத்துற பட்டயம் இருக்கணும், தடுக்கிற பட்டயம் இருக்கணும். சரி, ஆட்கள் குத்துற பட்டயத்தையே வச்சுட்டு இருப்பான், அவன் குத்துறதை தடுக்கிறது இல்லை. அதனால ஆண்டவருடைய சமூகத்துல வந்து, ஆண்டவரே தாக்கும் ஆயுதத்தை தாரும், தடுக்கும் ஆயுதத்தை எனக்கு தாரும். அல்லேலூயா. தாக்கும் ஆயுதம் வசனம், தடுக்கும் ஆயுதம் விசுவாசம். கைகளை தட்டி கர்த்தரை சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் கையில பட்டயம் இருந்தா அவன் தலையில் சொட்டயம் இருக்கும். அல்லேலூயா. வெட்டி தள்ளிடலாம், கோலியாத்தின் மண்டை உருளும். அல்லேலூயா. பட்டயம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை 1000 10,000 ஆண்டவர் மாற்றுகிறார். ஆமென். சங்கீதம் 110 சங்கீதத்துல 2 வசனத்துல ஆலயத்தின் கதவை திறக்கும் பொழுது 5வது குறிப்பு என்ன தெரியுமா? கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீ உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். செங்கோல் என்பது அது நியாயத்தை காட்டுகிறது. சோதரிகள், அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளை சபைக்கு வரும் பொழுது ஆண்டவர் உன் வாழ்க்கையில வழக்காடுகிற வழக்கறிஞராக இருப்பார். அல்லேலூயா. சில நேரத்தில் இந்த உலகத்தில் நியாயம் இல்லை. உங்கள் வீட்டை எவனோ ஒருவன் பிடுங்க பார்க்கிறான், உங்கள் வயலை இன்னொருவன் சுதந்திரித்துக் கொள்ள பார்க்கிறான், உங்கள் வீட்டை விட்டு உங்களை துரத்த பார்க்கிறான். நீங்கள் நிம்மதியாக சுற்றுப்புறத்தார் மக்கள் இருக்க விட மாட்டாங்க. நியாயமா உங்களுக்கு சேர வேண்டியதை ஒருத்தவன் எண்ணி தான் சொல்றான். இந்த உலகத்துல ஒரே அநியாயமா தான் இருக்குது, அநியாயத்து காலமா இருக்கிறது. ஆண்டவரே மனுஷனுடைய குறைகளை கேட்டு அறிஞ்சி அவன் ஆஸ்வதிக்கிறார். அவனை வேணான்றான். கடவுளை போல சும்மா ஜோடிக்கப்பட்டது இதுதான் கடவுள்னு சொல்றான். மனிதன் சர்க்கரையை கசக்கிறது என்று சொல்லுகிறான், கசப்பை போய் சர்க்கரை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். உண்மை தெய்வத்தை வேண்டாம்னு சொல்லுகிறான், கல்லு மண்ணுமாக தெய்வத்தை விதுதாயினுடைய தெய்வம்னு சொல்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி ஆண்டவரை தேடுறதுல இன்னைக்கு உலகத்தில் நியாயம் இல்லை. மனுஷரோட நடுவில் ஆயுதம் நியாயம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்ல, கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த சபையில ஒரு பிரம்மாண்டமான தெய்வம் இருக்கிறார். அவர் யார்? உனக்கு சேர வேண்டிய உன்னுடைய ஆசீர்வாதங்களை உனக்காக வாதாடி தருகிற ஒரு வழக்கறிஞர் இங்கே இருக்கிறார். உனக்கு சேர வேண்டிய நன்மையை நாம் சபிக்கப்படுறதும் தீர்த்துப்பட்டு போறதும் நம்ம செய்த பாவத்தினால ஒழிய, அவர் என்னை பார்த்து நீ சபிக்கப்பட்டு போவாயாக, கால் விளங்காதவன் நான் போவாயாக, அவன் விளங்காதவன். சில இந்து கோயில போயிட்டு முட்டை வைப்பாங்க, இன்னொருத்தருடைய காலை எடுக்கிறது. அப்போ அந்த இந்து தெய்வம் இன்னொருத்தர் காலை கூட என்ன செய்யும்? உடைச்சு போடும். இது நான் சில கேள்விப்பட்டுக்கிறேன். பாருங்க, உனக்கு நான் முட்டையை வைக்கிறேன், இந்த ஆத்தாளுக்கு போய் முட்டையை வச்சா உன் முட்டையை கைட்டு வரா அப்படின்னு உலக தெய்வத்துக்கு போய் முட்டையை வச்சு இன்னொருத்தவனுக்கு சோத்திரம் பில்லி சூரிய மாந்திரிகம் தாகுது. அப்படிப்பட்ட தெய்வங்கள்லாம் உலக என்னுடைய தெய்வம் அப்படிப்பட்டவர் அல்ல, அப்படிப்பட்டவர் அல்ல. என்ன ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து பழி வாங்குகிற இயேசு அல்ல. தண்ணி அடிச்சுட்டு கும்மாளம் போட்டுட்டு இருக்கும் போதே உன்னை பழி வாங்காதவரே, சபைக்கு வந்தா தானா உன்னை பழி வாங்க போறாரு. அவர் உன்னை நேசிக்கிற தேவன், தாயை விட அதிகமாக நேசிக்கிற தேவன், தகப்பனை விட அதிகமாக நேசிக்கிற தேவன், உன்னை ஆஸ்வதிப்பதற்காகவே சிலுவையில் தன் ரத்தத்தை சிந்தினவர், நீ ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன் உயிரையே உனக்காய் கொடுத்தவர் இந்த ராத்திரி வேளை உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் வந்திருக்கிறார். கைதட்டி ஆண்டவரை சொல்றேன். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க, வெளிப்படுத்துகிற விசேஷம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கட்சிகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். அதனுடைய அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவள் எல்லாரும் கோப கலசங்களை ஜனங்களின் மேல் ஊற்றும்படியாக ஆலயத்திலிருந்து தூதர்கள் புறப்பட்டார்கள். 7வது குறிப்பு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நியாய தீர்ப்புகள் புறப்படும். கடைசி குறிப்பு, நான் நிறைய காரியங்கள் சொன்னேன்.
கடைசி குறிப்பாய் சொல்கிறேன், நியாய தீர்ப்பு சபையிலிருந்து தான் உண்டாக போகிறது. சபையிலிருந்து தான் உலகத்திற்கு நியாய தீர்ப்பு கடந்து செல்ல போகிறது. சபையிலிருந்து 7 தூதர்கள் புறப்பட்டு கோப கலசங்களை கடைசி நாளில் ஜனங்களின் மேல் ஊற்றப் போகிறார்கள். அந்த நாள் மிக சமீபமாய் இருக்கிறது. ஆகவே எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த சபைக்குள் வராமல் இருக்கிறானோ அவன் நியாய தீர்ப்பை சந்தித்தேயாக வேண்டும். எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவில்லையோ அவன் இந்த நியாய தீர்ப்பை சந்தித்தாக வேண்டும். எவன் ஒருவன் ரட்சிக்கப்பட தன்னை அர்ப்பணிக்காது இருக்கிறான் அவன் இந்த நியாய தீர்ப்பை அவன் சந்தித்தாக வேண்டும். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த உலகம் அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு நோவா இயேசு இந்த பூமியை அழிக்க போகிறார் என்று சொன்ன பொழுது யாரெல்லாம் அந்த பேழைக்குள் நுழைந்தார்களோ அவர்கள் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். அதுபோல யார் யாரெல்லாம் ஐயோ இனி இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம், இந்த அக்கிரமம் வேண்டாம், இனி இந்த சாராயம் வேண்டாம், இனி இந்த குடி வேண்டாம், இனி இந்த சிகரெட் வேண்டாம், இனி இந்த விபச்சாரம் வேண்டாம், இனி இந்த வேசித்தனம் வேண்டாம், இனி இந்த அக்கிரமம் வேண்டாம், போதும் என்று யார் யாரெல்லாம் அதை ஒதுக்கி ஆண்டவருடைய சபைக்குள் நுழைகிறார்களோ அவர்களுக்கு தண்டனையிலிருந்து தேவன் அவர்களை காப்பாற்றுகிறார். நியாய தீர்ப்பிலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறார். இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக நாள், நாளை அல்ல, இன்றே கர்த்தருடைய நாள். நியாய தீர்ப்புக்கு நீ ஆளாகாதபடிக்கு மகளே மகளே, எத்தனையோ பேர் உனக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிவிட்டார்கள். ஆனால் நீ சொல்லுகிறாய், பிறகு ஆலயத்திற்கு வருகிறேன், பிறகு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், பிறகு பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி நீ பல வருடமாக நீ உன் காலம் தாழ்த்தி வருகிறாய். இன்னும் நீ பரிசுத்த பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே நீ முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்க இருப்பாயானால் சீக்கிரமாய் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள். சீக்கிரமாய் அவர் தருகிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள். சபையில் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரத்தை புசித்து பானம் பண்ணு. திருச்சபை மக்களோடு கூட சேர்ந்து கொள். அப்பொழுது ஒரு பெரிய அழிவு வரும் பொழுது அந்த அழிவில் நீ காக்கப்படுவாய். அந்த அழிவில் உன் பிள்ளைகள் காக்கப்படுவார்கள். அந்த அழிவில் முழு குடும்பமும் காக்கப்படும். இது சத்தியம். நீ கேட்டாலும் நீ கேட்காவிட்டாலும் ஒரு நாள் கர்த்தர் நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அப்பொழுது நீ நியாயம் தீர்க்கப்படாதபடி, உன் பிள்ளைகள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தர் இந்த செய்தியின் வழியாக இன்றாகிலும் என் அண்டை வருவாயா, இன்றாகிலும் என் அண்டை வருவாயா என்று அந்த நேசர் அழைக்கிறார். எல்லாரும் எழுந்திருப்போம். ஹalleluya, thank you Lord. இந்த கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து நமது பிரசன்னத்தை அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாயானால், இன்னும் இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம் என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பாயானால், மகனே இதுதான் கடைசி நேரம், இதுதான் கடைசி காலம். ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையை உனக்காக எனக்கு அவரத்து சென்றார். அந்த இயேசு உயர்ந்தவராய் பெரியவராய் மகிமை நிறைந்தவராய் நம் நடுவில் விழாவிக் கொண்டிருக்கிறார். உடையவரே மன்னிப்பதில் வல்லவர் மனதுருக்கம், உடையவரே மன்னிப்பதில் வல்லவர் உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகனே, உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகனே, கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், நாம் பாடுவோம். உண்மையாக
பிரைஸ் தி லார்ட். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆலயத்தை எசேக்கியா திறந்த பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் உண்டாயிற்று என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து நீர் எங்களோடு கூட பேசினீர். கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு ஊற்று இருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் கடக்க முடியாத நதி இருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் ஆயுதங்கள் கிடைக்கும். கர்த்தருடைய ஸ்தோத்திரிக்கிறோம் ஆலயத்தில் செங்கோல் நியாய தீர்ப்பு ஸ்தோத்திரிக்கிறோம் செய்கிற வழக்காடுகிற ஒரு செங்கோலை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நியாய தீர்ப்பு தொடங்கும் என்றெல்லாம் ஆண்டவரே எங்களோடு கூட பேசுனீங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் எங்களோடு தெளிவாய் பேசுனீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஏற்கனவே கேட்ட செய்தியாக இருந்தாலும் மறுபடியும் அந்த செய்தியை நாங்கள் கேட்கவும் எங்களை புதுப்பித்து கொள்ளவும் நீங்கள் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கூட இந்த கொரோனா வைரஸின் மூலமாக கர்த்தருடைய ஆலயம் திறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதப்பா. எங்கள் குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னித்து சீக்கிரமாய் ஆலயத்தினுடைய கதவுகளை நாங்கள் திறப்பதற்கு சூழ்நிலைகளை எங்களுக்கு இந்த ஆண்டவரை சாதகப்படுத்தி நாங்கள் மறுபடியுமா இந்த கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எழுத்தின்படி உள்ள கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகள் மாத்திரமல்ல, எங்கள் இருதயமாகிய ஆலயம், எங்கள் சரீரமாகிய ஆலயத்திலிருந்து இப்படிப்பட்ட நன்மைகளை நாங்கள் தற்காத்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது பிரசங்கிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் ஆழமாய் வேறு கொள்ள நீர் கிருபை செய்யும். அவருடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்தில் அந்த வசனம் இறங்கட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் அப்படி செய்து உங்கள் நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த போகிற எல்லா கிருபையின் இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய வழிநடத்துதல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்று சதா நாட்களும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ்.